எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாட்டை பலப்படுத்துவதில் உத்தியோகத்தர்களின் பங்கு மிக அவசியமானது. அரசாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே இன்று வேலைக்கு அதிகமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. தற்போது கடமையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களில் வேலை செய்யும் உடல்நிலை இல்லாத உத்தியோகத்தர்களும் இருக்கின்றார்கள். வேலை செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு இல்லாத உத்தியோகத்தர்களும் இருக்கின்றார்கள். திறமையாக வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 3 வகையானவர்களையும் பார்க்கின்ற போது திறமையான வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கின்ற அரசாங்கம் அது திறமை மிக்க உத்தியோகத்தர்களை உரிய பதவிகளுக்கு அகற்றி அந்த உத்தியோகத்தர்கள் மூலம் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆற்றல் குறைந்த உத்தியோகத்தர்களை அவர்களுக்கு ஏதாவது ஒரு கொடுப்பனவை வழங்கியாவது அல்லது ஓய்வூதியத்தை வழங்கி அவர்களை கடமையிலிருந்து விடுவித்து வேலை செய்யும் மனப்பாங்கு இல்லாமல் இருக்கின்ற உத்தியோகத்தர்களை ஓரளவு ஆய்வு செய்து, ஏனென்றால் இந்த நாட்டிலே அரசாங்கத்தின் உயர் பீடங்களிலே இருந்தவர்கள் செய்த ஊழல்கள் காரணமாக வேலை செய்யும் மனப்பாங்கை சிலர் இழந்திருக்கின்றார்கள். சிலர் அல்ல, பலர். ஏனெனில் நாம் நேர்மையாக பணியாற்றுகின்ற போது அரசாங்கத்திலே இருக்கின்ற உயரதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் லஞ்சம் ஊழல் போன்ற விடயங்களில் செயல்பட்டு நம்முடைய வேலைக்கு ஒரு பெருமதியையும் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்ற விரக்தியில் ஒரு சாரார் உத்தியோக கடமையை புரிவதில் அசம்பந்தமாக இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அது இயல்பாகவே அவர்கள் சோம்பேறித்தனம் உள்ளவர்கள். அவர்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைத்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் உத்தியோகத்திற்கு வந்தவர்கள். அந்தந்த உத்தியோகத்திற்கு உரியவர்கள் அதற்கென்றே பிறந்து வளர்ந்து வர வேண்டும். சமூக சேவை தொடர்பான உத்தியோகங்கள் இருக்கின்றன, விவசாயம் தொடர்பான உத்தியோகங்கள் இருக்கின்றன, சுகாதாரம் தொடர்பான உத்தியோகங்கள் இருக்கின்றன, கல்வித்துறை தொடர்பான உத்தியோகங்கள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு துறைகளுக்கும் உரிய உத்தியோகத்தர்கள் அந்தந்த உத்தியோகத்திற்கு பிறந்து வளர்ந்து வர வேண்டும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பிலே ஒரு பாடசாலை அதிபர் தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிட்டார், தான் 2 அதிபர்களுக்கு மகனாக பிறந்தவர். அதாவது தன்னுடைய தாயும் வித்யாலய அதிபர், தன்னுடைய தந்தையும் வித்யாலய அதிபர். ஆகவே அவர் அந்த சூழலிலே வாழ்ந்தவர், அந்த சூழலிலே பிறந்தவர், அந்த இரத்தத்தில் உருவானவர். ஆகவே அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றது என்று அவர் தன்னை பற்றி குறிப்பிட்டார். இப்படி எல்லோரும் ஆசிரியர் தொழிலை செய்ய முடியாது. கற்பித்தல் என்பது அதுவும் மாணவர்களை தன்னுடைய பக்கம் கவனத்தை ஈர்த்து மாணவர்களின் கவனத்தை தன்னுடைய பக்கம் ஈர்த்து கற்பித்தல் என்பது அது ஒரு குறிப்பிட்ட சாராலேயே முடியும். எனவே அந்த உத்தியோகம் மிக கவனமாக செய்யப்பட வேண்டிய நியமனம். அந்த உத்தியோகத்திற்கான நியமனத்தை மிக கவனமாக செய்ய வேண்டும். இப்படி
அந்தந்த துறை சார்ந்தவர்களை விளையும் பயிரை முளைவிலே தெரியும் என்பார்கள். பாடசாலை காலத்திலேயே தீர்மானித்து விடலாம் இவர் எந்த உத்தியோகத்திற்கு பொருத்தமானவர் என்று. என்னுடைய நண்பர்கள் சிலர், என்னுடைய சம வயதைச் சேர்ந்தவர்கள், தற்போது பெரும்பாலானவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள். அவர்கள் கற்கின்ற காலத்திலேயே கற்பித்தலுக்குரிய அந்த ஆற்றலை பெற்றிருந்தார்கள். வகுப்புக்கு ஆசிரியர் வராத நேரத்திலே சிலர் அந்த ஆசிரியர் விட்ட இடத்திலிருந்து கற்பிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தார்கள். அல்லது அந்த ஆசிரியர் கற்பித்து விட்டு சென்றதை புரியாத மாணவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு ஆற்றல் கொண்டிருந்தார்கள். அப்படியானவர்கள் பின்னாளில் ஆசிரியர்களாக வந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனெனில் ஒரு நல்லதொரு சமூகத்தை உருவாக்குவதற்குரிய கல்வி சமூகம் உருவாகி இருப்பது என்று. ஆனால் அங்கும் பெரும்பாலானவர்களை பார்க்கின்ற போது கற்பிக்கும் ஆற்றல் குறைந்தவர்களாகவே இருந்தார்கள். இப்படி அந்தந்த தொழில்களுக்குரிய ஆற்றலை உடையவர்களுக்கு அந்தந்த தொழில்கள் வழங்கப்பட வேண்டும். இதை கிடைக்கவில்லை என்பதற்காக யாரும் கிடைத்த வேலைக்கு செல்லக்கூடாது. உதாரணமாக வைத்தியசாலையிலே ஒரு டாக்டர் சுத்திகரிப்பு தொழிலை செய்ய முடியாது, ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி டாக்டருடைய வேலையை செய்ய முடியாது. அதற்குரிய கல்வி தகமை மட்டுமல்லாது சிந்தனா சக்தி அல்லது அந்த தொழில் தகமை இருக்க வேண்டும். இப்படியான சரியான கணிப்பில்லாத நியமனங்கள் இந்த நாட்டிலே அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கு காரணம் அவ்வப்போது ஆட்சிக்கு வருகின்ற அரசியல் வியாபாரிகள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டின் திரைசேரியின் பணத்தை வீணடித்து சில நியமனங்களை வழங்கிவிட்டு செல்வது. இந்த உள்ளூராட்சி அதிகார சபைகளிலே தேவைக்கு அதிகமாக ஆட்கள் சேர்க்கப்பட்டு மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவதை இந்த நாட்டிலே நாம் அவதானித்தோம். இதெல்லாம் தேர்தல் காலத்தில் தனக்கு பணியாற்றியவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட நியமனங்கள். இப்படியான நியமனங்கள் இனிமேல் வழங்கப்படக்கூடாது. இந்த விடயத்தில் தற்போது கூட தேர்தல் பிரச்சாரங்களில் சில வேட்பாளர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1,00,000 வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் என்று சொல்லி. ஆனால் நான் அவதானித்த வகையில் தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான் வேலை வாய்ப்பு வழங்குவோம் என்ற விஷயத்தை சொல்லவில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் வேலை வாய்ப்பு என்று இந்த அரசியல்வாதிகள் குறிப்பிடுவது அரசாங்க உத்தியோகம். அதற்குரிய தேவை இந்த நாட்டில் இருக்கின்றதா? 1,00,000 பேரை தற்போது இருக்கின்ற அரச நிறுவனங்களில் சேர்ப்பதற்குரிய தேவை இருக்கின்றதா என்றும் முதலில் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. முன்பொரு காலத்திலே ஒரு அரசு துறையிலே வெற்றிடம் ஏற்பட்டால் அதற்குரிய நியமனத்தை செய்வதற்காக அந்த திணைக்களத்தின் அதிகாரி அவர் திரைசேரியிடம் அனுமதியை கோருவார். என்றால் ஒருவரை நியமிப்பதற்கு முன்னர் அவருக்குரிய சம்பளத்தை மாதம் மாதம் வழங்குகின்ற ஆற்றல் திரைசேரிக்கு இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். திரைசேரி அனுமதி கொடுத்த பின்னர் தான் அந்த நியமனம் நடைபெற்று வந்தது. ஆனால் பிற்காலத்திலே கடந்த ஒரு 2 அல்லது 3 தசாப்தங்களாக திரைசேரி அனுமதியை கூட பெறாமல் வழங்கப்பட்ட நியமனங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அதனால் திரைசேரி கூட திக்குமுக்காடி போகின்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் நாம் நினைக்கின்றோம், இந்த நாட்டின் உற்பத்தி துறையிலே விவசாயம், கைத்தொழில் இப்படியான உற்பத்தி துறைகளிலே, மீன்பிடி போன்ற உற்பத்தி துறைகளிலே
மக்களுக்கு பயிற்சிகளை வழங்கி, விசேடமாக இளைஞர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி, அதில் உண்மையாக ஆற்றல் இருப்பவர்கள், விருப்பம் இருப்பவர்களை தெரிவு செய்து அவர்களை அந்த துறையிலே வளப்படுத்தி சென்றால் இந்த நாட்டின் அதிகமான வளங்கள் பயன்படுத்தப்படலாம் என்று நினைக்கின்றேன். விவசாயத்திலே பட்டம் பெற்றுவிட்டு அந்த பட்டதாரி கூட ஒரு அலுவலகத்திலே இருந்துதான் பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த நாட்டு மக்களின் மனநிலை மோசமடைந்திருக்கின்றது. ஒருவர் விவசாயத்திலே பட்டதாரியாகிவிட்டால் தனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அவர் அரசாங்கத்திடம் காணி கேட்டுத்தான் போராட வேண்டும். அவர் உத்தியோகம் கேட்டு போராடக்கூடாது. இப்படித்தான் இந்த நாட்டை வளர்த்தெடுக்க வேண்டியிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி எதிர்காலத்திலே இந்த பணியை செய்யும் என்று நாம் உளப்பூர்வமாக நம்புகின்றோம். எனவே எல்லோரும் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அதனை வெற்றியடைய செய்வோம் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்.